4 அடுக்கு பாதுகாப்புகள், ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லி இந்த நீட் தேர்வு நடைபெறுவதற்காக மத்திய அரசாங்கம் ஒரு பலகட்ட ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையோட முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கு. இந்த நீட் தேர்வு அப்படின்னு சொல்லி இந்த நீட் தேர்வு அரசியலை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணாத கட்சிகளே கிடையாது. அதே போல் இப்போ ஆட்சிக்கு வந்தவரும் சரி, இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவரும் சரி, அதற்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவரும் சரி, எல்லாருமே நாங்கள் நீட்டை நிப்பாட்டிடுவோம் அப்படின்ற ஒரு குரல் மட்டும்தான் பேசுவாங்க தவிர, மற்றபடி இன்றைக்கு வினாத்தாள் கசியுது, இதை பற்றி பேசுறதுக்கு இங்கே யாரும் ஆட்கள் கிடையாது. அதை அண்ணாமலை அவர்கள் மட்டும் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் தெல்ல தெளிவாக அதை மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை, நீட் தேர்வு அதை வச்சு அரசியல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் அந்த மாதிரி அந்த அரசியல் பண்ண மாட்டாங்க. அதில் இருக்க குறைபாடுகள் என்ன? ஏன்னா இது இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டு அது நடைபெற்று கொண்டு இருக்கிற போது தமிழ்நாட்டிற்கு இது விலக்கு கொடுக்க மாட்டாங்க. முழுக்க இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இது யதார்த்தமான விஷயம். அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு தான் அண்ணாமலை அவர்கள் அவர் பிஜேபியோட மாநில தலைவராக இருக்கப்பவும் சரி, எல்லா அந்த அரசியல் இருக்கிறப்ப எல்லா இடத்துலையுமே இந்த நீட் தேர்வை கையாளுற அவரோட விதம் ரொம்ப ஒரு உற்று நோக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா எது யதார்த்தம், எது நடக்குமோ அதை மட்டும்தான் அவர் அரசியல் நோக்கி கொண்டு போறாப்புல. இப்போ அவர் பதிவு பண்ண ட்விட்டர் பதிவும் அதே மாதிரி தான். நீங்கள் இத்தனை அடுக்கு பாதுகாப்போடு எடுத்து போறீங்க, மத்திய அரசு இன்னும் கவனம் செலுத்தணும், சிசிடிவி கேமரா அதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஹெலிகாப்டரில் கொண்டு போகிறீங்க, எல்லாம் சரிதான். ஆனால் அதெல்லாம் மீறி அந்த வினாத்தானது கசிகிறப்ப அந்த மாணவர்களுக்கு நீங்கள் தேர்வு நிறுத்துறீங்க, மறுதேர்வு நடத்துறீங்க. இதனால ஏற்படும் மன உளைச்சல் யார் பதில் சொல்லுவா, ஹூ இஸ் அக்கௌண்டபிள் அப்படின்ற மாதிரி கேள்வியும் கேட்டிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இதை சீர்படுத்தி முறைப்படுத்தி எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவர்களை செக் பண்ணுறீங்கல்ல, அந்த செக் பண்ணுறது அதிகமான மன உளைச்சல் கொடுக்குது. அதோட நேரத்தை இன்னும் நீங்கள் அதிகப்படுத்துறீங்க, இதனால இன்னும் அதிகமாக தான் ஆகுது. அது அதிகமாகறப்ப என்ன பண்ணுது, உள்ளே போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க மாணவர்கள் எல்லாருமே. ஸோ அதுக்குண்டான அந்த கைடன்ஸை நெறிப்படுத்தணும், ரெகுலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுபூர்வமாக போட்டிருக்காப்புல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே நீட்டை கிழிச்சிருவோம், கலட்டிடுவோம் என்று பேசிய இன்றைய தாவேகா கட்சியினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி கட்சி ஆட்சியில் இருந்த திமுக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்டும், எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் இருக்கட்டும், அப்புறம் தன்னோட கட்சியில் இருக்க ஒவ்வொருத்தரையாக தாவேகா அனுப்பிச்சுக்கிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், இந்த நீட் தேர்வின் நிலைப்பாடே என்னன்னு தெரியாமல் அவங்களுக்கே இப்போ என்ன அறிக்கை கொடுக்கணும்னு தெரியாமே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இவங்களோட அரசியலே பார்த்தோன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நீட் தேர்வு விஷயம் அப்படின்றத ரொம்ப மாணவர்கள் ஸ்டூடெண்ட்டோட அவங்க சைடு நின்று யோசித்து பார்த்து இது செஞ்சால் மட்டும்தான் சரியாக வரும். ஸோ அண்ணாமலை அவருடைய ட்விட்டர் பதிவானது இன்றைக்கு தமிழ்நாட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவர் கல யதார்த்தத்துக்கும் கல அரசியலுக்கும் வரணும்னு சொல்லி தான் மக்களுடைய யதார்த்தமாகவும் இருக்குது. ஸோ இந்த நீட் விஷயத்தை இந்த தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சி தலைவரும் சரி, அதிமுக கட்சியினுடைய பொதுச்செயலரும் சரி, இந்த விஷயத்தை அட்லீஸ்ட் உங்களுக்கு எதுவும் பண்ண தெரியாட்டினாலும் இந்த விஷயத்தையாவது பார்த்து இவ்வளோ தவறு நடக்குது, இவ்வளோ குழப்பம் நடக்குது, இதனால மாணவர்களுக்கு மன ரீதியான பாதிப்புகள் வருதுன்றத உணர்ந்து அதுக்குண்டான அறிக்கையாவது விடணுன்றது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுடைய தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கானது ரொம்ப தீவிரமான கண்காணிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டேட் இஷ்யூ என்பது இந்த குழந்தைகள் மீதான வன்முறை, குழந்தைகள் மீதான தாக்குதல், இது எல்லாமே ஒரு மாநிலத்தையே கொந்தளிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை எதிர்கட்சிகளும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த ஆளுங்கட்சியும் சரி, அதிமுக திமுக எல்லா கட்சிகளும் அமைதியாக வேடிக்கை பார்க்காம களத்தில் இறங்கி போராடணும் என்பதுதான் இங்கே இருக்க மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அண்ணாமலையுடைய இந்த ட்விட்டர் பதிவானது ட்விட்டர் பதிவோடு நிற்காமல் அவர் களத்துக்கும் இந்த விஷயத்தெல்லாம் பேசுன்றது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. நன்றி, வணக்கம்.